இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா எங்களுடைய தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து மதத்தை சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள், முக்கிய தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் எங்களுடைய தலைவருக்கு அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதில் பல்வேறு பகுதியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்து எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் 1000 1500 பேர் வரை அழைப்புதல் ஏற்கனவே அனுப்பப்பட்டு அவர்கள் மட்டும் இன்று வந்து கலந்து கொண்டனர். சிறப்பாக நடைபெற்று முடிந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அனைவரின் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு வரை இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் வேறு ஏதாவது கேள்வி இருக்கு? தாவேகா சார்பில் எல்லா மத பண்டிகைகளுமே இந்த மாதிரி கொண்டாடப்படுமா? குறிப்பாக தீபாவளி பண்டிகைகள்லாம் கொண்டாடப்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, எங்களுடைய கட்சி சார்பாக கண்டிப்பாக எல்லா எந்த ஜாதி மத பாகுபாடு இன்றி அனைத்து மதமும் சமமாக கண்டிப்பாக அதை கொண்டாடப்படும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் எந்த ஒரு தாவேகா வந்து தூய சக்தி இல்லை, கலப்பட சக்தி அதே போல நைனா நாகேந்திரன் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அதற்கான கேள்வி வந்து எடப்பாடி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்ப்பு எல்லாருமே என்னோட கூட்டணி வரலாம், நான் ஏற்கனவே சொல்றேன், இப்போ அதாவது எங்களுடைய தலைவர் தீய சக்தி அப்படின்னு திமுகவை சொன்னது எங்களை தூய மட்டும் சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய தலைவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசியது. அதிமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் வந்து அதற்கு பதில் சொல்வது வேடிக்கையாக இருக்குது. அதாவது அரசியலில் ஒரு வார்த்தை இருக்கும், அன்கோன்னு சொல்லுவாங்க, அன்கோவா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்று பெரும்பாலான அதிமுக கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அந்தந்த பகுதியோடைய திமுகவினர், இது வரைக்கும் KP முனுசாமி இருக்கிறாரு, அவருடைய பகுதியில் இருக்கிற திமுக அமைச்சர் காந்தியோ இல்லை திரு துரைமுருகன் அவர்களை பற்றியோ அவர்கள் செய்த ஊழலை பற்றியோ தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்த ஊழல்கள், அங்கே செய்யும் திரு காந்தி அவர்கள் செய்யும் அராஜகங்கள், திரு துரைமுருகன் அவர்கள் செய்யும் ஊழல்கள், நாங்கள் வீட்டில் எவ்வளோ ரைடு நடந்துச்சு, இதை பற்றி ஒரு வார்த்தையாக இது வரைக்கும் பேசிட்டு வரலாம். இதே மாதிரி தான் பெரும்பாலான அதிமுக தலைவர்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா திரு மூர்த்தியோட அனுப்புவோம், சென்னையில் இருக்கவர் பார்த்தீங்கன்னா திரு சேகர்பாபு கூட அனுப்புவோம். இதெல்லாம் வந்து அவர்கள் திமுகவினும் அங்கே அந்த பகுதியில் ஒரு செட்டிங்கோடு இருக்கிறாங்க. அதான் யாரும் வந்து திமுகவை, எங்களுடைய தலைவர் திமுகவை விமர்சித்தால் முதலாவதாக அதிமுகவுடைய தலைவர்கள் வந்து பதில் சொல்வது ஆச்சரியமாக இருக்குது. இது இப்போதான் வெட்ட வெளிச்சமாகுது. உள்ள இருக்கிற பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரியும், இவர்களெல்லாம் அங்கங்கே திமுகவோடு ஒரு அரசியல் பங்காளிகளாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர்கள் முதல்ல அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவர் இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியாக திமுகவுடைய எதிர்ப்பை என்று அவர்கள் கைவிட்டார்களோ அன்றே மக்கள் அவர்களோட மீது இருந்த நம்பிக்கையை போய்விட்டது. அதை தான் இன்னைக்கு காட்டுது. எங்களுடைய தலைவர் சொன்னது திமுகவை பற்றி, இவர்கள் ஏன் வக்காலத்துக்கு வாங்குறாங்கன்னு தெரியல. திமுக சார்பாக அவர்கள் மக்களிடம் இழந்த செல்வாக்கை மீட்க முயற்சியாவது செய்ய வேண்டும். இந்த அனுப்ப போகிற வேலையெல்லாம் அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்களையாவது கண்டித்து பேசணும். இது அங்கே மட்டும் இல்லை, மதுரையாக இருக்கட்டும், சென்னையில் இருக்கிற ஏதாவது ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர் யாராவது ஒருத்தர் சேகர்பாபுவை பற்றி ஒரு வார்த்தை பேசணும். யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதே நாங்கள் மதுரையில் இருக்கிற மூர்த்தியை பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. எல்லாரும் அங்கங்கே ஒரு செட்டிங். போன தேர்தலே பார்த்துருப்பீங்க, சேப்பாக்கத்தில் யாருக்கு கூட்டணி கொடுத்துருப்பாங்க, மூர்த்தி இருப்பார், அவர் மூர்த்தியுடைய தொகுதிக்கு கூட்டணி கொடுத்து அங்கே ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்துவாங்க. இது எல்லாம் அவர்களுக்குள்ள செட்டிங்கு. இது அம்மா இறந்ததுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு அதிமுகவாக மாறி இருக்குது. அதனால்தான் அவர்கள் மக்களிடம் செல்வாக்கு இழந்து விட்டார்கள். கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு மாற்றாக, திமுகவிற்கு ஒரு கடும் எதிர்ப்பாக திமுகவை தீய சக்தியை தமிழகத்திலிருந்து ஒழிக்கும் ஒரே தலைவராக எங்களுடைய தலைவராக விஜய் அவர்கள் மட்டும்தான் நிற்பார் என்பது பொறுப்பு. இல்ல, அவர் பொதுக்குழு தான் திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவர் ஒரு கணக்கெல்லாம் சொன்னாரு. இந்த ஒரு வாரத்தில் அவருக்கான உண்மை கணக்குகள் தெரிந்துவிட்டு அவருக்கு நம்பிக்கை இழந்து விட்டாரான்னு தெரியல. யாரெல்லாம் ஒத்த கருத்துடன் இருக்காங்க அவர்கள் மட்டும்தான். அதே இதில் எங்களுடைய அரசியலும் கொள்கையிலேயே இருக்கிறது கூட்டணி கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டோம். அதில் எதில் அவர் ஒற்றுமை, எதில் அவர் சேர்ந்திருக்காரோ அதைப்படி தான் நாங்கள் யோசிக்கிறோம். அடுத்த பொதுக்கூட்டம் எங்களுடைய எந்தெந்த இடத்துல இடம் பார்க்கப்பட்டு வருகிறது, எங்கெங்கெல்லாம் அனுமதியும் கேட்கப்பட்டு வருது, அதை பொறுத்து தான் எங்களுடைய அது அபிஷியல் எல்லாம் முடிவான பிறகு அது குறித்து ஒரு அபிஷியலான அறிவிப்பு. அதிமுக, காங்கிரஸ், பாமக எல்லாம் வந்து விருப்ப மனுக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் கூட்டணி தொடர்பாக குழு அமைக்கிறதுக்கான அந்த குழு, அதுக்கான நாட்கள் அதிகமா இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய கட்சி ப்ராசஸே எப்படி பண்ணுவாங்க, அதுக்கு நாட்கள் அதிகமாக இருக்குது.
ஜனவரி மாதத்துலையோ இல்லை பிப்ரவரி மாதத்துலையோ ஒரு வாரத்தில் போதுமே. அந்த நீங்கள் விருப்ப மனுக்கள் பெறுறதுக்கு ஒரு வாரம் போதும். இப்பயே வாங்க வேண்டிய அவசியம் அந்தந்த கட்சிகளுக்கு அவங்களுடைய கூட்டணிகள் எப்படி இருக்கோ அதுக்குன்னு யோசிப்பாங்க. பட் இன்னும் நாட்கள் இருக்காங்க. சார் 24ஆம் தேதி வந்து ஆதவர்ஜுன் வந்து ராகுல் காந்தி சந்திக்கிற தகவல் இருக்கு சார். எப்படி சார் அது நீங்கள் அந்த மாதிரியான ஏதாவது ஒன்று அஃபிஷியலாக வரும். நீங்கள் அஃபிஷியலாக இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் உறுப்பினர் இல்லை, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நம்ம பல முறை தெளிவாக சொல்லிட்டோம். இப்போ திருப்பரங்குன்றம் போன வருடம் அமைதியாக கும்பிடப்பட்டுச்சு எல்லா எல்லா நிகழ்ச்சிகளும். அதுக்கு முந்தின வருடம் அமைதியாக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்துச்சு, 10 வருடத்துக்கு முன்னாடி அமைதியாக இருந்துச்சு. இதே மாதிரியான நிகழ்வுகளை கடைபிடிக்க வேண்டும் தான் எங்களுடைய வேண்டுகோளும் கூட. இந்த 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 திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இவ்வளவு மோசமாக கொண்டு போனது திமுக தான். அதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுவோம். ஏன்னா ஆர்டர் போட்டு 3 நாள் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் போட்டு 3 நாள் வரைக்கும் அப்பீலே போகல. கடைசி நாள் கொண்டு போய் அவங்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு கண்டமாத்த கோர்ட்டுக்கு 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு, நாங்க 6 மணிக்குள்ள விளக்கேற்றலன்னு நீங்க சொல்லுங்க, கண்டமாத்த கோர்ட்டை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. அப்ப டிவில எல்லாம் ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது, இந்த மாதிரி 6 மணிக்குள் விளக்கேற்றப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறியிருக்கான்னு சொல்லுது. அதற்கப்புறம் மொபிலைஸ் பண்றாங்க ஒரு தரப்பினர் முத நாள் இருந்தே மொபிலைஸ் பண்றாங்க. ஏன் அங்க இருக்கிற லோக்கல் ஐஎஸ்ஓ இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸோ முதல்ல இதை தடுக்க கூடாதா? ஏன்னா இவங்க வந்து மொபிலைஸ் பண்றது சோசியல் மீடியால பதிவிடுறாங்க, மீடியால வருது. அந்த ஒரு தரப்பினர் பாரதிய ஜனதா கட்சி உட்பட ஒரு சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் மொபிலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதை முத நாளே தடுத்திருக்கலாம், காலையிலே தடுத்திருக்கலாம். சாயந்தரம் 6 மணி வரை இவர் நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்து அங்கே கூட்டம் கூட வைத்து அதன் மூலமாக அசாதாரண சூழ்நிலையை இவர்கள் திமுக தான் ஏற்படுத்தினார். இவர்கள் நினைத்திருந்தால் 3 நாட்கள் முன்னாடி தடுத்திருக்கலாம். தமிழகம் மிகவும் அமைதியான ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இடம். இங்கே எந்த ஒரு ஜாதியும் மதத்திற்கும் எந்த இதுக்கும் தமிழக மக்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்படி இதுவரை அங்கங்க வழிபாட்டு தலங்களோ இல்லை அங்கங்க பகுதிகளில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அமைதியாக அதையே பின்பற்றப்பட வேண்டும். அதில் எந்த மாற்றங்களும் அங்கே மக்களாக முடிவு செய்தால் பார்க்கலாம். இல்லை என்றால் எப்படி காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வருதோ அதையே பின்பற்ற வேண்டும். தமிழகத்தில் எந்தவித ஜாதி மத மோதல்களையும் எந்தவித அசாதாரண சூழ்நிலையும் யாரும் இதை கொண்டு வருவதை நாங்கள் என்றும் அதை அனுமதிக்க மாட்டோம். அதற்கு என்றும் நாங்கள் எதிர்ப்பாக தான் இருக்கோம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் முதலாவதாக இந்த இடியிலிருந்து திரு கே நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் காரணமாக அவங்க கம்ப்ளைண்டாக இருக்கட்டும், மழை காரணமாக அப்போ நிறைய இடத்துல மழை காரணமாக நிறைய குற்றச்சாட்டு வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷனாக திமுக வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தை பெருசாக பூதாகரமாக ஆக்கி இப்போ வரைக்கும் அதை லைவ்ல வச்சிருக்காங்கன்னு தோணுது. இதனால பல தேவையற்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய ஒரே கருத்தாக இருக்கு. அது சம்பந்தமாக மாதிரியான இந்த மாதிரி இனிமேல் நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் சொல்லி பள்ளி கல்வி சார்பாக அனைத்து கட்டடங்களும் ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் இப்போ மறுபடியும் அது மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு. இருக்கிறதுலே மோசமாக இயங்கக்கூடியது பள்ளிக்கல்வித்துறையாக தான் இருக்குது. இதுவரை அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றப்ப என்ன பண்ணாங்க, ஆசிரியர் தகுதி தேர்வும் முடித்தவர்களுக்கு நாங்கள் வந்த உடனே நியமன ஆணை கொடுக்கப்படும் சொன்னாங்க. இதுவரை 20,000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் டிஆர்பியிலேயே வந்து 15,000 காலி பணிகள் இருக்குன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. போன வருடம் இவங்களே வந்து சட்டசபையில் 19,300 காலி பணியிடங்கள் இருக்குது, அதை ஜனவரிக்குள்ள நாங்கள் நிரப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை எந்த காலி பணிகளும் 2,200 300 தான் இவருடைய காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதில் வந்து 22,000 23,000க்கும் மேற்பட்டவர் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை பாஸ் வச்சுட்டு கிட்டத்தட்ட 2013 17 18 அப்புறம் 2024 தகுதி தேர்வையும் முடித்து விட்டு காத்திருக்கிறார்கள். இந்த தேர்வுலாம் எதுக்கு வைக்கிறது? சும்மா வருஷம் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதுகிற தேர்வுகளாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகள் பல ஆயிரக்கணக்கான தமிழக இளைஞர்களும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த இந்த வேலை கிடைச்சிருந்தால் கொண்டு வந்திருக்க. இதே மாதிரி எல்லா துறைகளும், போக்குவரத்து துறை இதை விட மோசம். போக்குவரத்து துறை மாதிரியான மோசமான துறை இந்த 70 ஆண்டுகளில் இருந்ததே இல்லை. இதுவரை அங்கே எந்த பணியிடங்களும் போடப்படவில்லை, மெயின்டெனன்ஸும் எதுவும் பண்ணலை, அனைத்து பேருந்துகளும் வந்து இயங்கும் நிலைமையில இல்லை. எல்லா துறைகளும் மோசமாக இருக்குது. பள்ளி கல்வித்துறை இருக்கிறதுலே மோசமாக இருக்குது. 20,000 பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20,000 பணியிடங்கள்னா சும்மா ஒரு மாணவருக்கு 50 ஆசிரியர், ஒரு ஆசிரியருக்கு 50 மாணவர்னு வச்சாலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன 1:50 ரேஷியோ வச்சிங்கனாலே 10 லட்சம் பேர் ஆசிரியர் இல்லாமல் அரசு பள்ளியில் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இங்கே அரசு பள்ளிகளில் நீங்கள் மாணவர்கள் தகுதியான படிப்பு அவங்களுக்கு கிடைக்கும்? எந்த இடத்துல சுகாதார அடிப்படை வசதிகள், அதாவது பாத்ரூமோ இதுவோ சுகாதார அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு பெயரளவுக்கு இயங்கிக்கிட்ட வந்து
தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதை பார்ப்பதற்கு ஒரு துளி அளவு கூட நேரம் இல்லை. கேட்டா பின்லாந்து போறாரு திரு அன்பில் மகேஷ். பின்லாண்டும் நார்வேயும் சுத்தி பார்த்து வர்றாரு. அங்கே உள்ள வசதிகளை பார்த்துவிட்டு மேம்படுத்துறேன்னு சொல்றாரு. இங்க உள்ள பள்ளிகளுக்கு நீங்க போய் பாருங்க. ஒரு நாள் இவர் முதல்வரையோ இல்ல துணை முதல்வரையோ இல்ல அன்பில் மகேஷ் அவர்களையோ ஒரு நாள் போய் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில ஒரு நாள் காலையில இருந்து இரவு வரை தங்க முடியுமான்னு சொல்லுங்க. அங்க இருக்கிற கழிப்பறைகளை இவர்கள் பயன்படுத்த முடியுமான்னு சொல்லுங்க. இது 50 லட்சம் பேர் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற ஒரு இடத்துல இதுவரை இவர்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான மோசமானது எந்த 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 மாநிலத்திலும் கிடையாது. இது கடுமையான கண்டனங்கள். இதற்கு ஒரு வழி இவங்க 4.5 வருஷம் இவர்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு. இவர்கள் இன்னும் போன ஆட்சி தான் அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் 4.5 வருஷமா இவங்க என்ன கருத்து இவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? 4.5 வருஷமா நீங்க எதுவுமே செய்யாம இன்னும் நீங்க போன ஆட்சி 2016, 17 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த 4.5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அதாவது நீங்க ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன? அவங்களுடைய வாக்குறுதி 177 என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் வந்தவுடன் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார்ல, அதை பண்ணாரா? ஃபர்ஸ்ட் எத்தனை வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்தது நிறைவேற்றப்பட முடியும்? அடிப்படை கழிப்பட வசதிகள் நீங்க அது கூட செஞ்சு கொடுக்க முடியலன்னா அப்ப என்னதான் வருஷம் பட்ஜெட் ஒதுக்குறீங்க? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவுமே பண்ணாம நான் நார்வேயே பின்லாந்து போய் சுத்தி பார்த்துட்டு வரேன்னா அதுக்காக எங்க உங்களுக்கு அமைச்சர்களுக்கு ஒரு வண்டி கொடுத்து கார் கொடுத்து அதுக்கு ஒரு 2 PA கொடுத்து 2 வீடு கொடுத்து எல்லாம் அனுப்புறாரு. நீங்க போய் நார்வேயே பின்லாந்து சுத்தி பார்த்து வராங்க. இங்க இருக்கிற பள்ளிகள்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதை விட்டுட்டு நான் வெளிநாடுகளில் போய் விவசாயத்துறை அமைச்சர் வெளிநாடுகளில் பாட்டு வராரு. இங்க இருக்கிறவங்களுக்கு மலையில இன்சூரன்ஸ் யாராவது எத்தனை பேருக்கு இந்த அரசு வாங்கி கொடுத்துருக்கோம்? விவசாயிகளுக்கான இந்த பயிர் காப்பீட்டுல எத்தனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் இவங்க முறையா வாங்கி கொடுக்குறாங்க? அதுக்கு என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்க? அனைத்து அரசு துறைகளிலும் எல்லாமே மோசமான நிலைமையில இருக்கு. எல்லா சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இது அனைத்தும் உடனடியாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுக்கு 2026 இன்னும் 3 மாதங்கள் தான் மக்கள் அதுக்கு தகுதியான கண்டிப்பாக இதை நீக்கப்பட்டதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் தவறான முன்னுதாரணம். இருக்கிற பெயர்களை இருக்கிற விஷயங்களை இருக்கிற நடைமுறைகளை தேவையில்லாமல் மாற்றுவது அதை மேம்படுத்துகிற வேலையை தான் செய்யணுமோ தவிர்த்து அதை மாற்றி அதை குழப்பி அதனால் பயன்பெற்று வந்த கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடாது. அதை மேம்படுத்துகிற வேலைகளை செய்யலாமே தவிர்த்து அந்த மாதிரி மாற்றுவதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு 4.6 இடஒதுக்கீடு சிறுபான்மையினர்களே கேட்கறாங்க. இதை பத்தில தாவேக பேச எதிர்பார்க்கலாம் இல்ல? இது சம்பந்தமாக அனைத்து ஆய்வுகளையும் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல எங்களுடைய தலைவர் தலைமையில ஆய்வுகள் நடந்தது. இதெல்லாம் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதெல்லாம் நாங்க திமுக மாதிரியான பொய்யான வாக்குறுதிகள் எங்க கொடுக்கணும், எது செய்ய முடியுமோ, எது கண்டிப்பாக செய்து முடிப்போமோ, எது சாத்தியமோ அதை கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் அனைத்து ஆய்வுகளையும் செய்து கண்டிப்பாக அதை வெளியிடுவோம். எங்களுடைய வாக்குறுதிகள் திமுக மாதிரியான பொய்யான வாக்குறுதிகள் இருக்காது. இது கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கோம். ஆலோசனை செய்து வருகிறோம். கண்டிப்பாக அது தேர்தலை ஒட்டி ஒரு ஃபைனலான பிறகு உங்களை எல்லாரும் வெளியிடலாம். நன்றி.